வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, மே 28 மந்திரம் என்பது குறித்து பேசுகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே. இன்று மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று இங்கு சொல்கிற அகத்தியரின் பாடல் வரிகளோடு இந்த சிந்தனையை துவங்குவது சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். மனமது செம்மையானால் என்பது என்ன என்றால், மனத்தில் எதை போட்டாலும் விளையும், எதை கேட்டாலும் விளைச்சலை தரும் என்று எப்போது ஆகிறதோ அந்த மனம்தான் செம்மையான மனம். ஒரு மண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த மண்ணிலே விதை போடுகிறீர்கள் என்றால் அது முளைப்பதோடு மட்டுமல்ல, எந்த அளவிற்கு விளைச்சலை தர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு விளைச்சலை தரும் என்றால் அது நல்ல மண்வளம் உடையது என்று அர்த்தம். அதுவேதான் மனவளத்திற்கும் பொருந்தும். அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த மன வளத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் மனவளக்கலையை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். ஆனாலும் கூட ஒரு ஒரு உயிரையோ அல்லது ஒரு வாக்கியத்தையோ அல்லது ஒரு சொற்றொடரையோ தொடர்ந்து மனதிலே உருவேற்றி கொள்ளும் போது அதனோடு மனத்திற்கு ஒரு உயிர்கலப்பு ஏற்படுகிறது. அதனால் மனம் வலுப்பெறுகிறது, அந்த உயர்ந்த நிலையை தானாக எட்டுகிறது. அதற்கு வழிவகுப்பதுதான் மந்திரம் என்று சொல்லப்படுகிறது. அவ்வகை மந்திரம் என்று நமக்கு மனவளக்கலையிலே தனியாக தேவைப்படாது. ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் மூலமான இறைநிலையை, உயிர்நிலையை அதனோடு ஒன்றி கலந்து செய்கிற தவமுறையை எளிதாக்கி தந்திருக்கிறேன். அந்த வகையிலே மந்திரம் என்று தனியாக வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனாலும் கூட தவம் கிட்டாதவர்களுக்கு எழுத்துக்களிலே வீரிய எழுத்துக்கள் எவை என்று கண்டுபிடித்து அந்த எழுத்துக்களை கோர்வையாக்கி ஒரு மந்திரமாக்கி மனதிற்கு வலுவூட்டுகிற வகையில் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மந்திரம் என்பதனை அவர் உதாசீனப்படுத்தவும் இல்லை, அதுவும் தேவைதான். அதனால் அதனை எளிமைப்படுத்துவதற்கு நாம் மனவளக்கலையிலே தனியாக மந்திரம் என்று இல்லாமல் இறைநிலையோடு ஒன்றி கலக்கிற எளிதான எளிய முறை தவமுறையை தந்திருக்கிறோம். எனவே அதனை பெற்று எல்லோரும் மனதிற்கு ஆக்கமும் ஊக்கமும், மனதிற்கு செழிப்பு நிலையை, செம்மை நிலையை உருவாக்கி கொள்ளவும் முயல வேண்டும் என்று தத்துவஞானி கூறுகிற அந்த சிந்தனை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.